ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சிறிய வேத தியானம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். ஆவி முறிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. எதனாலே? மன துக்கத்தினாலே. ஒரு மனுஷனுக்கு ஆவி முறிஞ்சிருச்சு அப்படின்னா, உள்ள இருக்கிற ஆவி டெத் ஆயிட்டுனா, ஃபீல் ஆயிட்டுனா, சோர்ந்து போயிருச்சுன்னா, பலம் அற்று போயிருச்சு அப்படின்னா, அது அவன் முகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும், வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவன் நினைவுகளை தாக்கும், அவன் நித்திரை, உறக்கத்தை, அவன் விசுவாசத்தை, அவனுடைய வாழ்க்கையினுடைய திசைகளை, மன துக்கம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆவியை செயலிழக்க பண்ணக்கூட தன்மை இருக்குது. அப்போ இந்த துக்கம் அப்படிங்கிற ஒரு காரியம் இப்படியெல்லாம் உருவாகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான வகையிலே துக்கங்கள் உருவாகிறது. அந்த துக்கம் உருவாவதற்கு காரணங்களை நாம் பார்ப்போமானால், வேதத்தின்படி யோசேப்பு தன் சகோதரர்களால் குழிகளில் இறக்கப்பட்டு, எகிப்திற்கு வைக்கப்பட்டு, காணாமல் போய் தகப்பனிடத்தில் போய் சொல்லி நீண்ட நாட்கள் யோசேப்பை குறித்து தகப்பன் கவலையாக இருக்கிறார், வேதனையாக இருக்கிறார் யாக்கோபு. ஆனால் அதே மகன் ஒரு நாள் ஒரு இடத்திலே உயிரோடு இருந்து தன் சகோதரர்களை காப்பாற்றி உயிருள்ளவன் என்று அந்த செய்தியை அவர்கள் தன் தகப்பனுக்கு சொல்லும்போது, அவனுக்குள்ள அந்த ஆவி, உயிர் திரும்ப வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு நாள் இருந்த அந்த ஃபீலுக்குள்ள ஒரு செய்தி போன உடனே அவன் ஆவி உயிர் கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ ஒரு நல்ல காரியம் உள்ள போனா எப்படி இருக்குது? ஒரு துக்க காரியம் உள்ள போனா எத்தனை வருடமாக மகன் இறந்தும், மகனை இறந்த செய்தி அறிந்தும், இறந்து விட்டான் என்கிற அந்த துக்கம், சொன்ன செய்தி எத்தனை வருடங்களாக மனதிற்குள்ளே இருந்திருக்கிறது. அந்த வேதனை, அந்த ஃபீலிங், அந்த துக்கம். இதே மாதிரி அண்ணாலை பார்க்கும் பொழுது நிந்தை, அவமானம், குழந்தை இல்லாத தன்மை, உலகத்தை பார்த்த அந்த துக்கம் உள்ள இருந்து தெய்வ சமூகத்தில் வரும்போது அது மாறுகிறது. ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் துக்கம் வர வர உள்ள இருக்கிற ஆவி நொறுங்கி போகிறது, முறிந்து போகிறது. நீதிமொழிகள் 17 சொல்லுகிறது, ஆவியில துக்கம் உண்டாயிருச்சு அப்படின்னா எலும்புகளெல்லாம் உலர்ந்து போய் விடுகிறது. நீதிமொழிகள் 15:4 சொல்லுகிறது, ஆவி, நாவின் மாறுபாடு வரும் பொழுது ஆவி நொறுங்கி போயிருக்கு. நொறுங்கி நாவின் மாறுபாடுகள், வார்த்தையின் நிமித்தம், சொல்ல நிமித்தம், நாவலை மாற்றி பேசுகிற தன்மைகள் நிமித்தம், ஏமாற்றங்கள் நிமித்தம் ஆவி முறிந்து போகிறது, நொறுங்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எரிகிற திரியை அணையாத இயேசு, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை புறம்பை தள்ளாத தெய்வம் நம் மத்தியில் இருக்கிறார். ஆவி உடையுதா, நொறுங்குதா, கலங்குதா? ஆத்மாவே ஏன் கலங்குகிறா, ஏன் தேங்குகிறா? எனக்குள்ள ஆத்மா தியாகுறது, வியாகுலப்படுகிறது, ஆவி வியாகுலப்படுகிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த தன்மை என்னன்னா இந்த வியாகுல தன்மை. ஏமாற்றம், உலகம், தோல்வி, கவலை உள்ள இருக்கிற அந்த மனுஷனை, ஆவிக்குரிய மனிதனை ஆவியை உலர பண்ணி கவலைப்படுத்துகிறது.
ஆவி வியாக்குலப்படும் பொழுது அதை பாதுகாக்கிறவர் ஒரே ஒருவர் தான் கர்த்தர். அவரிடத்தில் தன் பாரத்தை, இருதயத்தை, வேதனைகளை சொல்லும்போது அவர் முறிந்த இருதயங்களை, ஆவிகளை, முறிந்த துவண்ட நொறுங்குண்ட நம்முடைய ஆவிகளை தள்ளமாட்டார், ஏற்றுக்கொள்ளுவார், காயம் கட்டுவார். நல்ல சமாரியன் நம்மிடத்தில் இருக்கிறார். முறிந்து போய் கிடக்கிறான், சமாரியன் வெளிப்போக்கன் பார்க்கிறார். காயத்தை கட்டி அந்த முறிந்த ஆவியை பார்த்து பணத்தை கொடுத்து சத்திரத்தில் சேர்த்து சொந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு போகிறார். நல்ல சமாரியனுடைய வேலை, அவர் பார்க்குற வேதம், அவர் பார்க்குற தன்மை, முறிந்த நிலைமையை பார்க்கிறார், வெளிப்புற நிலையை பார்ப்பதில்லை. உலகம் வெளிப்புற நிலைமையை பார்த்து ஏதோ சொல்லும், உள்புறம் இருக்கிற முறிகிற தன்மையை பார்க்கிற சமாரியன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உயிர்ப்பை பார்க்க பற்றுவார். இந்த வசனத்தை, வேதத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் இதுக்கு தொடர்க்கீங்களா, கலங்குறீங்களா? அவர் உங்கள் காயங்களை கட்டுவார். அவரிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், பேசுங்கள், அவரிடத்திலே அறிக்கை பண்ணுங்கள், அவரிடத்தில் காத்திருங்கள். அவர் ஒரு காலமும் அற்பமாக நம்ம எண்ண மாட்டார். God bless you.